இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகச்சிறந்த முஹத்திஸ், கனவிற்கு விளக்கம் சொல்வதிலே தேர்ச்சி பெற்றவர்கள். கடத்தருள் அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒருத்தர், நீங்க ஒரு முனாஃபிக் என்பதாக ஒருத்தர் கத்துறார். கடத்தருள வச்சுக்கிட்டு பலராலும் மதிக்கத்தக்க ஒரு மாமேதையை நீங்கள் ஒரு முனாஃபிக் என்பதாக ஒருவர் சொல்லுகிறார். அப்போது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இன் கான சாதிகா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு இன் கான காதிபா என்பதாக சொன்னார். அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்பதாக சொன்னார். மக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியமாக கேட்கிறாங்க, என்ன வார்த்தையை சொல்றாரு, நீங்க அவருக்கு போய் இஸ்திக்ஃபார் செய்றீங்களே என்று கேட்டபோது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இதுதானே நபிமார்களின் பண்பு என்பதாக சொன்னார். எந்த நபி தனக்கு தொல்லை கொடுத்தவருக்காக வேண்டி சாபமிட்டார், இது நபிமார்களுடைய பண்பு என்பதாக இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சில காலம் கழிந்தது. முனாஃபிக் என்று அவர்களை சொன்னவரே இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து, இமாம் அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நான் அன்று செய்த காரியம் அன்றிலிருந்து எனக்கு தூக்கம் வரவில்லை என்பதாக சொல்லி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட போதும் இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீ தவறு செய்யவில்லை, நான் செய்த தவறை திருத்துவதற்காக அல்லாஹ் தான் உன்னை அனுப்பினான் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பண்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.